சர்க்கரைக்கு சவால் திட்டம் யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் கலந்து கொள்ளலாம்? 60 நாட்கள் போதும். அதுக்குள்ளே அவங்களே உணர்வாங்க. அதுக்கு தான் இது 90 நாட்களாக நிர்ணயம் பண்ணிட்டு இது மனம் சார்ந்தது. ஆனால் இவங்க உடலுக்கு தான் மருத்துவமும் மருந்தும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இந்த 90 நாட்களில் பங்கேற்பாளர்கள் என்னென்னலாம் கற்றுக்கொள்வாங்க? அதன் பிறகு நல்ல வாழ்வியல் ஒழுங்குகளை கற்றுக்குவாங்க. எல்லாத்துக்குமே வாகனம் பயன்படுத்துகிறாங்க. நடைய கூட பயிற்சியாக இன்னைக்கு எடுத்து செய்யக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு உள்ள சமுதாயம் இருக்கு. சர்க்கரை நோய் இருக்குங்க இல்லையா, அதை கட்டுப்படுத்த மட்டும் தான் முடியும், ஆனால் அதை குணப்படுத்த முடியாதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றி என்ன? இங்கே தீர்வுகளை வெளியில் தேடுறாங்க, புறத்தில் தேடுறாங்க. அது தனக்குள்ளதான் இருக்குன்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ மருந்துகள் இல்லாமல் சர்க்கரை சீர்நிலையை சரி செய்ய இல்லை, இன்னும் மோசமான நிலைகளுக்கு தான் போகிறாங்க. மருந்து மாத்திரையில் தீர்வு இல்லைன்றது தெரியுது. அவங்க தான் மாற்று வழிகளை தேடுவாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு அழகான வழிகாட்டுதல் தான் இது. இந்த குழுவில் சேர்ந்த அன்னையிலிருந்தே மருந்து மாத்திரைகளை நிறுத்தணும். வணக்கம் வேதா சார். ஆரா யோகா மையம் வழங்கும் சர்க்கரைக்கு சவால் திட்டம் குறித்து சில கேள்விகள். சர்க்கரைக்கு சவால் திட்டம் யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் கலந்து கொள்ளலாம்? வணக்கம் சந்தோஷ். அதாவது யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற நீங்கள் கேட்குற கேள்வியில் ரொம்ப சர்க்கரை மிகையாக அதிகமாக உள்ளவங்க கலந்துக்கலாமா, இல்லை ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க கலந்துக்கலாமான்ற ஒரு சந்தேகத்துக்கு கேட்குற மாதிரி இந்த கேள்வியை நான் எடுத்துக்கிறேன். இதில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், அதாவது இப்போ ஆரம்ப கட்டம் அப்படின்றத தாண்டி இப்போ இன்னொரு பேரும் வச்சு சொல்கிறாங்க, ப்ரீ டயபெட்டிக், சர்க்கரை வருவதற்கு முன் அப்படின்ற நிலையில் உள்ளவங்களும் இதில் கலந்துக்கலாம். எப்பேற்பட்ட நிலையில் உள்ளவங்களும் பல வருடங்களாக இன்சுலின் போட்டுட்ருக்கவங்களும் இந்த குழுவில் இணைஞ்சு பயணிக்கலாம். இந்த குழு எத்தனாவது குழு? இந்த குழு இதுவரை மாதத்துக்கு 1 அப்படின்ற கணக்கில், இதற்கு முன்னாடிலாம் மாதத்துக்கு 1 இருந்தது. அதன் பிறகு இதோட தீவிரத்தன்மை, மக்கள் மனதில் ரொம்ப ஆழமாக இந்த சர்க்கரைன்றது பதிவாகி இது குணப்படுத்தவே முடியாது, இது கட்டுப்படுத்த தான் முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கெல்லாம் போக போக தான் இது நாட்களை அதிகப்படுத்தி இப்போ ஒரு 90 நாட்கள் பயணிக்கக்கூடிய குழுவாக கொண்டு வந்ததுனால இது 3 மாதத்திற்கு ஒரு குழுவாக நடைபெற்று இப்போ இது 78வது குழுவை தாண்டி இது நடைபெற்றுருக்கு. 70 குழுவும் தாண்டி நடந்துட்டுருக்கு. 90 நாட்கள் என்ற கால அளவு ஏன் ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்த அதான் சொன்னேன் இல்லையா, உடலில் உள்ள சர்க்கரையை குணப்படுத்த ஒரு சில வாரங்கள் போதும் உடலில் உள்ளது. அதாவது பொதுவாக நான் என்னை சந்திக்கிறவங்க, சர்க்கரை சம்மந்தமாக என்ன சந்திக்கிறவங்கள்ட்ட கேட்குற கேள்வி, சர்க்கரை என்ற நோயின்னு சொல்கிறாங்க. நான் நோயின்னு சொல்ல மாட்டேன். அது நோய் இல்லை, அது ஒரு சீர்நிலைக்கேடு, இன்பேலன்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய சீர்நிலைக்கேடு. இது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா அப்படின்ற கேள்வி வச்சோம்னா இது மனம் சார்ந்தது. ஆனால் இவங்க உடலுக்கு தான் மருத்துவமும் மருந்தும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. ஆனால் இதுக்கு மூலம் மனதில்லை. இது மனம் வழியாக தான் சரி பண்ணணும். மூலம் அங்கே இருக்குது. அப்போ இந்த உடலில் சீர் பண்ணுறது, இது சீர்நிலை கெட்டதுக்கு. அப்போ ஒரு செரிமான சீர்நிலையை சரி பண்ணுறதுக்கு சில வாரங்களே போதும். சரி, அதிகப்படியாக போனால் 30 நாள். விருந்தும் மருந்தும் நம்ம இதில் மரபில் என்ன சொல்லியிருக்கோம், 3 நாள் தான் சொல்லியிருக்கு. அதிகப்படியாக போனால் 21 நாள், அதையும் மீறி அதிகமாக போனால் 48 நாள். இவ்வளோ தான் அது குணமாயிரும். அதன் பிறகு இந்த 60 நாட்கள் எதுக்குன்னா, அவங்க மனசில் பதிவு வச்சுருக்காங்க இல்லையா, சர்க்கரைன்ற ஒரு பிம்பம். இங்கே வெளியிலேருந்து புனையப்பட்ட புனைவுகள், இதில் கண்ணு போயிடும், இதாகிடும், அதாகிடும், இதை குணப்படுத்தவே முடியாது. இதை அவங்க மனசிலேருந்து நம்பிக்கை அவங்களே இது ஒன்றும் இல்லை அப்படின்றத போக்குவதற்கு, அவங்களே அவங்க மனசில் நம்பிக்கை வருவதற்கும் இந்த 60 நாட்களுக்கு மேலே தேவைப்படுது.
60 நாட்கள் போதும். அதுக்குள்ளே அவங்களே உணர்வாங்க. அதுக்கு தான் இது 90 நாட்களாக நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஓகே. இந்த 90 நாட்களில் பங்கேற்பாளர்கள் என்னென்னலாம் கற்றுக்கொள்வாங்க? 90 நாட்களில் முதல்ல அவங்க உடலை பற்றியான ஓரளவுக்கு புரிதலை கற்றுக்குவாங்க. அதன் பிறகு நல்ல வாழ்வியல் ஒழுங்குகளை கற்றுக்குவாங்க. பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு இதுன்றது எல்லா உயிரினங்களுக்கும் தெரியுது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அதில் ஒரு சந்தேகம் எழுந்துக்கிட்டே இருக்கு. அது இந்த உணவு தான் பொருந்தும் உணவுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தெரியும். உடலை பற்றியான ஒரு ஆழமான புரிதல் அவங்க கற்றுக்குவாங்க. அதே போல் உடல் இயக்கம். ஓகே. உடல் இயக்கம்ன்றது இன்றைக்கி நமக்கு பயிற்சியாக, ஏன்னா இன்றைக்குள்ள வாழ்க்கை முறையில் உடல் இயக்கமே மிக குறைவு. எல்லாமே சொகுசாக தான் வாழ்கிறோம். எல்லாத்துக்குமே வாகனம் பயன்படுத்துகிறாங்க. நடைய கூட பயிற்சியாக இன்றைக்கி எடுத்து செய்யக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி உள்ள சமுதாயம் இருக்குது. அப்போது அந்த உடல் இயக்கம்தான் அடிப்படை. அதில் தான் உடல் வெப்பம் சுழற்சியில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் சரியாக செரிமானம் ஆகுது. சரியாக செரிமானம் நடந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு சரியாக இருக்குது அப்படின்ற அடிப்படை புரிதல்கள். இதை தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. எளிமையாக இப்போ இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது இந்த குழுக்களில் நம்ம ஆராயோகா மையத்தோடைய குழுக்கள் என்னென்னா சும்மா கேட்டு காதில் கேட்கறது மட்டும் இல்லை, செயல்படுத்தணும். ஓகே. செயல்படும் போது அவங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்களே உணர்ந்து அதை புரிந்து கொள்ளும் போது அவங்க முழுமையாக அதிலேருந்து வெளியில் வருவாங்க. ஓகே. இப்போ இந்த சர்க்கரை நோய் இருக்குங்களையா, அதை கட்டுப்படுத்த மட்டும் தான் முடியும், ஆனால் அதை குணப்படுத்த முடியாதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி என்னங்கய்யா அது? அப்படி தான் இங்கே புகுத்தப்பட்டிருக்கு. ஓகே. எல்லாருக்குள்ளேயும் இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு தன் ஒழுங்கு அப்படின்னு ஒரு நிலை வேணும். அந்த தன் ஒழுங்கில் அவங்க யாரும் வராதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தீர்வுகளை வெளியில் தேடுறாங்க, புறத்தில் தேடுறாங்க. அது தனக்குள்ளே தான் இருக்குன்றதை யாரும் நம்ப மாட்டுறாங்க. ஓகே. அதனால தான் அது அப்படி சொல்லப்படுது. இது கட்டுப்படுத்த தான் முடியும். அதாவது மருத்துவத்தால் மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அவரவர்கள் நினைத்தால் இது முழுமையாக சீர்படுத்தி கொள்ள முடியும். ஓகே. அதை நினைக்கணும், அதை செயல்படுத்தணும். அதுதான் இந்த குழுவில் நம்ம நடத்துறது. முன்பெல்லாம் இருந்த சர்க்கரை நோயின் அளவு இன்றைக்கு ஏன் அதிகரித்திருக்கு? எண்ணிக்கையின் அடிப்படையில் புள்ளி விவரத்துலேயும் அதிகமாக இருக்க காரணம் இந்த கேள்விக்கு எல்லாருக்குமே பதில் தெரியும். ஏன்னா இன்றைக்குள்ள வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை. அதே போல் உழைப்புக்கேற்ற உணவு அப்படிங்கிறது இப்போ இல்லை. எல்லாம் சத்தான உணவுகளை தேடி தேடி எடுத்துக்கிறாங்க. அதுக்கேற்ற உழைப்பு கொடுக்க மாட்றாங்க உடலுக்கு. வேர்க்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி உள்ளவங்களுடைய உடல் வேர்க்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் குளிரூட்டப்பட்ட அறைகளில் வேலை செய்கிறாங்க. வீடுகள்லேயும் அதாவது வெப்பம், அகவெப்பம், உடலில் உள்ள அகவெப்பமே குறைஞ்சி போச்சு. அப்போ செரிமான சீர்கேடு வரதான் செய்யும். அப்போ இதனால தான் அதிகமாக சர்க்கரை. யாரை கேட்டாலும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திச்சாங்கன்னா எனக்கு சுகரு, எனக்கும் தான் சுகரு, எனக்கு இல்லையே அப்படின்னா நீங்கள் செக் பண்ணல, பண்ணி பார்த்தா உனக்கு தெரியும். இப்படி சர்வசாதாரணமாக ஆயிட்டு வருது. இப்போ இது எல்லாருக்குமே தெரியும். உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை தான் அடிப்படையான காரணம். இப்போது மருந்துகள் இல்லாமல் சர்க்கரை சீர்நிலையை சரி செய்ய முடியும்? மருந்துகள் இல்லாமல் தான் முழுமையாக குணப்படுத்திக்க முடியும், சீர்நிலைப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா குணப்படுத்திக்க முடியும்னா அது நோயின்ற ஆகிடும். நம்ம தான் நோயின்னு இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. மருந்துகள் தீர்வாக இல்லையே, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ உங்களுக்கு கூட தெரியுங்களே, சுகருக்கு மாத்திரை போட்டு யாராவது குணமாயிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இல்லை, இன்னும் மோசமான நிலைகளுக்கு தான் போகிறாங்க. அப்போ அது தீர்வு இல்லை. அப்படின்னும் போது வாழ்வியல் ஒழுங்கு, உணவு ஒழுங்கு, உடல் ஒழுங்கு, இதை விட மிக அடிப்படையான மன ஒழுங்கு அப்படின்ற ஒரு நிலை, நிதானமான மனம், இந்த நிலைக்கு வரும்போது தான் செரிமானம் உடல் சீராக நடக்கும். சீராக நடந்ததுன்னா இரத்தத்தில் அளவுகள் சரியாக இருக்கும். அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என்னங்கய்யா? சர்க்கரையின் அளவை குறைப்பதா அல்லது மனிதர்களின் வாழ்க்கை முறையை மாற்றுவதுங்களா ஐயா? வாழ்க்கை முறையை மாற்றுவது தான். அதாவது படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாத்துக்குமே தான் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு இயல்புலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்று உள்ள மனித கூட்டத்துக்கு தான் எப்படி வாழணும்,
தான் என்ன சாப்பிடணும் இப்படிங்கிறதையே யாராவது கற்றுக் கொடுக்க வேண்டியது. அதாவது பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சாதாரண அடிப்படை செயலையே சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி மனிதர்கள். பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. ஓகே. ஆனால் பிற உயிரினங்கள் அப்படி இல்லை. ஒரு புலி வேட்டையாடி ஒரு மானை சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு மான் கூட்டமே நடந்து போனாலும் வேட்டைக்கு போகாது. அது உண்ட உணவு செரித்து முடித்த பிறகு தான் போகும். அதுதான் அன்றைக்கே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். பசி அதாவது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த உடலுக்கு மருத்துவம் எதுவுமே வேண்டாம். சாப்பிட்ட உணவு செரித்து அடுத்த பசி வரும்போது நீ உணவை எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்றது தான். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான பதில். மகிழ்ச்சி. சர்க்கரை சீர்நிலைக்கேடு உள்ளவர்கள் பழங்கள், கருப்பட்டி, வெல்லம், இனிப்புகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாங்களா ஐயா? இது கொஞ்சம் விரிவாகவே பதில் சொல்லணும். அதாவது சர்க்கரை அப்படின்ற ஒரு சீர்நிலைக்கேடு உடம்புல வர்றதுக்கு உண்டான அறிவியல் காரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இல்லை உடல் கூறியலாக இதுக்கு உண்டான விளக்கமாக பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே சுவைகளின் அடிப்படை இருக்குது. 6 சுவைகள் இருக்கு இல்லையா? இதில் எல்லா உணவுகளுமே இனிப்பு சுவை இருக்கும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் இரவில் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க? பொதுவாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சப்பாத்தி சாப்பிட்றாங்க. வட மாநிலத்துக்காரங்க அரிசி சாப்பிட்றாங்க. சுகருக்கு அங்கே அரிசி சாப்பிடணும்னு சொல்லியாச்சு. இங்கே சுகருக்கு சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லியாச்சு. ரெண்டுத்துலேயுமே வியாபாரிகள் விற்றுட்டாங்க இப்படின்ற நிலை. ஆனால் எல்லாத்துலேயுமே இனிப்பு என்ற சுவை இருக்கும். அது அடிப்படை. நம்ம செல்களுக்கும் அதுதான் குளுக்கோஸ் அப்படின்றது இனிப்பு சுவை தான். இப்போது தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, நிறைவு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அந்த நிறைவு அப்படின்றது மனம் வழியாகவும் சொல்லலாம். மனதில் ஒரு நிறைவுத்தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். மனம் நிறைஞ்சிருச்சுப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு நிறைவாக இருக்குது. அதுபோல் நம்மளுடைய செல்களுக்கு தினமும் இந்த உணவுகளையே கொடுக்க என்ன ஆகும்னா, ஒரே சுவை இனிப்பு சுவை அதிகமாக போக போக அது நிறைவடைஞ்சிடும். நிறைவடைஞ்ச பிறகு அதன் பிறகு அந்த சுவையில் உள்ள இருக்காது, புறந்தள்ளும். இது இயல்பு அடிப்படை. அதுக்கு தான் நம்ம மரபில் உணவு பன்மயமாக இருக்கணும்னு சொன்னாங்க. விதவிதமான உணவுகள் நம்ம வாழ்க்கை முறையில் இருந்தது. 6 சுவைகளை பிரித்து கொடுத்தாங்க. சுவைகள் எடுக்கணும். இப்போ எல்லா நேரமுமே இந்த அரிசி அப்படின்ற ஒன்று அப்படி எடுத்துக்கும் போது இப்போ அது வேற இதுவாயிருச்சு. அதாவது கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒன்று, அது ஒரு பகுதி, அவ்வளோதான். ஆனால் இந்த இனிப்பு சுவை தொடர்ந்து போகிறதுனால போக போக அது ஒரு நிறைவடைஞ்ச பிறகு அந்த சுவை உள்ளே எடுக்காது, புறந்தள்ளப்பட்ட இந்த செறிவு சிறுநீராக வெளிப்படும் போது தான் சர்க்கரை வந்துச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்க. அது உடல் சீரமைக்குது. இன்னும் உள்ளே எடுத்தால் தொந்தரவுகள் வரும் தான் அது வெளியே தள்ளுது. அப்படி தள்ளி அது பண்ணும்போது அப்போ இனிப்புன்ற சுவையை இந்த காலங்களில் எடுக்காமல் கசப்பு துவர்ப்பு எடுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் பாருங்கள், இந்த சர்க்கரை பிரச்சனை வந்தவங்க பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. அப்புறம் இந்த நவாப்பழம் கொட்டையை அரைச்சி துவர்ப்புக்கு அதை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் சுவைகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டால் இந்த தொந்தரவே வந்திருக்காதுல்ல. அப்போ அதெல்லாம் பண்ணலை. நம்ம இதில் வாழைப்பூ, வாழைக்காய், கீரை, இப்படிலாம் விதவிதமான வகைகள் உண்டு உணவில். அதெல்லாம் எடுத்துக்காமல் ஒரே மாதிரியான உணவுகள் இப்போ பார்த்தாலும் காலையில் பார்த்தா இட்லி, தோசை, மதியானம் சாப்பாடு, ராத்திரிக்கும் தோசை, ஒரே அரிசி மாவு பொருட்களாக போகும்போது இனிப்பு சுவை அதிகமாகி அந்த செல்கள் நிறைவடைஞ்சு அதை எடுத்துக்காது. அப்போ அது சத்துக்களாக உள்ளே சேராமல், அதான் சர்க்கரை பிரச்சனை வந்தவங்க பார்த்திங்கன்னா உடல் மெலிவாங்க, களைப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உடல் வெளவெளத்து போகுது, களைப்பாக இருக்குது, ஏன்னா உள்ளே எடுக்காது. அப்போ அந்த காலங்களில் இனிப்பான சுவைகளை எடுக்கக்கூடாது, அதனால் நீங்கள் இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடல் உழைப்பு, உடல் இயக்கம் இருந்ததுன்னா உள்ளே சேர்ந்து நிறைவடைந்த அந்த இனிப்பு சுவை செரிமானம் ஆகிடும். திருப்பியும் எவ்வளோ நீங்கள் இனிப்பு கொடுத்தாலும் உள்ளே எடுத்து செரிக்கும்.
இங்கே இயக்கமே பண்ணுறதில்ல. குடிக்கிற தண்ணியே செரிமானம் ஆக மாட்டேங்குது. அதற்கான செயல்முறை சரியாக இருந்தால் அது வந்து சீராக இருக்கும். உடல் உழைப்பு இருந்தால் நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம். நான் விளையாட்டாக சொல்கிறது, சர்க்கரைக்கு சாப்பிடக்கூடாது, மருந்து மாத்திரை மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்லாம் உடல் உழைப்பு இருந்ததுன்னா. இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட செரிமானம் சரியாக நடக்காது. செரிமானம் தான் இங்கே ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதன் அடிப்படையில் அதில் தான் இவங்களுக்கு சொல்கிறது, ஏற்கனவே இனிப்பு நிறைவடைஞ்சிருக்கு, மேற்கொண்டு இனிப்புகள் எடுத்திங்கன்னா தொந்தரவுகள் ஆகும். நீங்கள் வேர்க்கிற மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் 3 வேளையும் இனிப்பு சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது. இன்னொரு கேள்விங்க, பல வருடமாக வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கூட இந்த திட்டத்தில் சேரலாமா? சேர்ந்த பிறகு மருந்து மாத்திரைகளை தொடரலாமா? அவங்களுக்கு தான் முக்கியமாக இது. மருந்து மாத்திரையில் தீர்வு இல்லைன்றது தெரியுது. அவங்க தான் மாற்று வழிகளை தேடுவாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு அழகான வழிகாட்டுதல் தான் இது. இந்த குழுவில் சேர்ந்த அன்னையிலிருந்தே மருந்து மாத்திரைகளை நிறுத்தணும். அது எத்தனை வருடமாக இருந்தாலும். இன்சுலினே போட்டிருந்தாலும், நான் காலையில் 20 யூனிட் போடுறேன், மதியானம் 25 போடுறேன், இரவு 20 போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதில் சேர்ந்த அன்றிலிருந்து இதில் ஒரு அழகான ஒரு எளிமையான சுயமாக அவங்களே செய்து கொள்ளக்கூடிய, உடலில் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறை இதில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ரொம்ப எளிமையானது அது. அந்த குடல் உறிஞ்சும் தன்மை, அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய நல நுண்ணுயிர்களுடைய பெருக்கம், இதெல்லாம் ரொம்ப எளிமையாக அவங்க வீட்டிலையே இயல்பாக எந்த விதமான மருந்துகள், நம்ம கொடுக்குறதே மருந்து மாத்திரை இல்லாதது தான், அவங்க எடுத்துக்கிறதையும் நிறுத்தும் போது தான் இந்த நல நுண்ணுயிர்கள் அவங்களுடைய உடலில் நிறைய பெருக்கமடைஞ்சு அவங்களுடைய எதிர்ப்பாற்றலையும் உடலின் சீரான செரிமான தன்மையும் கொடுத்து அவங்களே ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வச்சுக்கும். இது எடுக்கும்போது இந்த குழுவில் இணைஞ்சு அவங்க பயணிக்கும் போது மாத்திரைகளை எடுத்தாங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் இறந்து போயிடும். அந்த நுண்ணுயிர்கள் உள்ள பெருக்கம் அடையுதுங்கிற ஒரு தைரியத்தில் தான் இதை எத்தனை வருடம் மருந்து மாத்திரை எடுத்தாலும் இதை நிறுத்திட்டு பயணிங்க. இதுவரை நம்ம குழுக்கள் இப்படி பயணித்தவங்க யாருக்குமே திரும்பவும் மருந்து மாத்திரைக்கு போனதும் இல்லை. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான இடர்பாடும் ஏற்பட்டதும் இல்லை. இன்று வரை நலமாக தான் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவ பகிர்வுலாம் நம்ம யூடியூப் சேனல்லே பகிர்ந்துருக்கோம், நேரடி பகிர்வுலாம் பகிர்ந்துருக்கோம். இன்னொரு கேள்விங்க, இப்போ நம்ம மருந்து மாத்திரையை வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு அளவு சொல்லியிருந்தீங்க. இதற்கான கால அளவு எதாவது இருக்குங்களா? திட்டத்தில் வந்து சேர்ந்த பிறகு வந்து மருந்து மாத்திரை வந்து தொடர முடியுமா முடியாதான்ற மாதிரி கேள்வி இருந்தது இல்லையா? இதுக்கான கால அளவுன்னு எதாவது இருக்குங்களா? கால அளவுனா மருந்து மாத்திரைகள் நிறுத்துறதுக்கும் இப்போது பல வருடங்களாக மருந்து மாத்திரை பயன்படுத்திட்டு வராங்க, அது வந்து அருந்துறாங்க. திடீர்னு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இடையூறு பயப்படுவாங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, தொடர்ந்து ஒரு பொருளை உடலுக்கு கொடுத்துட்டே இருந்தால் அதனுடைய செல்கள் அதுக்கு அடிமையாகி அதுக்கு பழகிடும். அதனால தான் இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இந்த அச்சம் ஒன்று இருக்கும். அதாவது ஒன்று நிறுத்தினா இன்னொன்று சரியாக செய்யணும். நான் இதையும் செய்ய மாட்டேன், இதை நிறுத்திடுவேன்னா அது பிரச்சனைகளை தான் கொண்டு போய் முடியும். அதனால தான் நம்ம என்னைக்கு துவங்குறோமோ அந்த துவக்கத்திலிருந்து அவங்க இன்னொரு செயலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ செய்ய ஆரம்பிக்கும் போது ஒன்றுக்கு மாற்றாக இன்னொரு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய, எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்வியல், அதிகாலையில் எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, ஐம்பூதங்களோட இணையிறது, இவ்வளவும் செய்யும்போது அதே போல் உணவு, செரிமான மேம்பாடு, இதெல்லாம் கொடுக்கும்போது எப்பேற்பட்ட அதாவது மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மெட்டபாலிசம் அதுக்கு ஆப்டாகி பழகி இருக்கும். இதை இப்போ அந்த ரெக்கார்டை அழித்து இன்னொன்று பதிவு பண்ணுறோம். அதாவது இப்போ நான் ஒரு 20 வருடமாக மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தேன், இது என்னுடைய பதிவு. இந்த பதிவை அழித்து நான் இன்னொரு புது பதிவை பண்ணுறேன். இப்போ ஒரு 30 வருஷம் 40 வருஷம் மாத்திரை சாப்பிட்ருக்காங்க, 30 வருஷம் சாப்பிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு
35 வயசுக்கு மேலே சுகர் வந்திருக்கு. சரி, ஒரு 15 வருஷம் சாப்பிட்ருக்காங்க. 15 வருஷத்தோட ரெக்கார்டு பதிவாயிருக்கு. ஓகே. இவங்க வாழ போகிறது இன்னும் ஒரு 30-40 வருஷம் வாழ்வாங்க இல்லையா? சரி, ஏன் குறைவாக சொல்லணும், 100 வருஷம் வாழ்வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ இருக்க போகிற மிச்ச காலங்களில் இந்த பதிவு என்ன பதிவு பண்ணியிருக்காங்களோ இந்த பதிவில் தான் அடுத்த வாழ்க்கைகள் இருக்கும். ஆமாம். மிச்சம் வரப்போகிற வாழ்க்கை இப்படி தானே இருக்க போகுது. இங்கே நடுவில் நான் அதை அழிக்கிறேன். ஓகே. அழிச்சிட்டு நல்ல பதிவுல பதிவு பண்ணுறோம். நம்ம பதிவு பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையில் இந்த நல்ல பதிவுகள் தானே ப்ளே ஆகும். ஓகே. அப்போது இந்த மெட்டபாலிசமையே நம்ம அழித்து நல்ல பதிவுல பதிவு பண்ணி அடுத்து வர வாழ்க்கையில் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அது எவ்வளோ எளிமையானது. எது ஒன்று புதுசாக பயன்படுத்துகிறோமோ அதிலிருந்து நம்ம உடல் வந்து அதை உள்வாங்கிக்க தொடரும். ஆமாம், அதான் ஏற்கனவே நான் நிறைவுன்னு சொன்னேன். நிறைவடைஞ்சதுக்கு மேலே திரும்பவும் திணிச்சா அது புறந்தள்ளும், வெளியில் தள்ளும் அப்படின்னு. நான் இருக்கிறதே செலவழிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ அது உள்ளே எடுக்க தானே ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம். அதுதான் மகிழ்ச்சி. இப்போ இன்சுலின் பயன்படுத்துகிறவங்க வந்து இந்த திட்டத்தில் சேரலாம் ஐயா. சேர்ந்த பிறகு இன்சுலின் பயன்படுத்துறது வந்து சரியா இல்லை அது தவறுங்களா ஐயா? இன்சுலின் பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்ந்து அவங்க இன்சுலின் வந்து வெளியில் வரலாம். சேர்ந்து இணைஞ்சு இதில் பயணிக்கும் போது இன்சுலின் எடுக்கவே கூடாது. எடுத்தாங்கன்னா லோ சுகர் ஆகிடும். ஓகே. ஏன்னா சீர்நிலைக்கு வந்துடுது. ஓகே. அப்போது அதாவது ஒரு நல்ல குதிரையில் ஏறி உட்காந்து போகிறோம், குதிரையே ரொம்ப வேகமாக போகுது, கையில் ஜாட்டை வச்சுருக்கோம், எதுக்கு சவுக்கடி? நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போது சீராக நல்லா இயங்கிட்டு இருக்க உடம்புக்கு எதுக்கு இன்சுலின்? இது நேயர்களுக்கு நிச்சயமாக சரியாக பதிவுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா ஓடுற குதிரை அதுவே வேகமாக போகுது, நமக்கே ஒரு அச்சமாக இருக்கும், நல்லா வேகமாக போகுதேன்னு. கையில் சவுக்குன்றதுக்காண்டி இன்னும் 4 சவுக்கடி கொடுத்தோம்னா அதுபோல் நல்லா இருக்கிற உடலுக்கு மருத்துவம் தேவையில்லை. ஐயா, இந்த குழுவில் இணைந்து பயணிக்கும் போது பாத எரிச்சல், பாத மறத்தல், தூக்கமின்மை, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் சரியாகுமா? ஆமாம், சரி பண்ணால் தானே நம்ம அந்த குழுவில் இணைய சொல்கிறோம். இப்போ முதல்ல இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, அதாவது சர்க்கரை, அதிகமான சர்க்கரை, இது உடலில் அந்த செரிமானமின்மை அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே சீர்நிலையோடு கூடும்போது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் உள்ள நரம்பு மண்டலம் பாதிப்படையும். அதான் நியூரோ அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு வெகு சீக்கிரமாக நடக்கும். மருந்து மாத்திரையில் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக ஏற்படும். அதாவது சாப்பிட்ட உணவு சரியான செரிமானத்தில் உடல் தன்மையப்படுத்தி அதில் உள்ள மீச்சிறு துளிகளை சத்துக்களாக எடுத்து இரத்தத்தில் கலந்து அது உடல் இயக்கத்தோடு நடைபெறும்போது எல்லா பகுதிகளுக்கும் ஒரு ஆற்றல் உடல் முழுவதும் பரவும். அது இல்லாத போது இப்போ இந்த மாதிரி இவங்க உடல் சோர்வுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அதிகாலையில் எழுந்திரிக்க மாட்டாங்க. ஓகே. குளிர்ந்த நீரில் குளிக்க மாட்டாங்க, சுடுதண்ணி வச்சு குளிப்பாங்க. சுடுதண்ணியில் குளிக்கும் போது இன்னும் நரம்பு தொய்வடையும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க மாட்டாங்க. ஒரு சலிப்பு மனநிலையே மாறி போயிடும். ஓகே. ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரு கஷ்டமாக நினச்சிப்பாங்க. ஓகே. ஒரு பாசிட்டிவான வார்த்தை, அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகள் கூட வராது. நம்மளால அதெல்லாம் முடியாது, இது எதுக்கு நமக்கெல்லாம், இப்படி போயிடுவாங்க. மனநிலையே மாறும். ஓகே. மனமும் கூட சேர்ந்துடும். உடல் சோர்வடையும் போது மனமும் கூட சேர்ந்து ரொம்ப சோர்வு நிலைக்கு அவங்க போகும்போது நரம்பு ரொம்ப தளரும். நரம்பு தளர்ச்சி அடைஞ்ச உடனே முதல் அறிகுறியே என்னன்னா பாத எரிச்சல். ஓகே. அதுதான். அடுத்து என்ன சொன்னீங்க அதில்? பாத எரிச்சல், பாத மறத்தல். இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்டது தான். இப்போ இவங்களுக்கு நம்ம குழுவில் இணைஞ்சோன்னு சொல்கிறோம், 4:30 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும். ஓகே. 5:30 மணியை தாண்டக்கூடாது. குளிர்ந்த நீரில் பச்சை தண்ணியில் தலைக்கு தினமும் குளிக்கணும், மாலையும் ஒரு வேளை குளிக்கணும். ஓகே. இப்போ இதில் குளித்தாவே நரம்பு நல்லா வீரியமாக அந்த நியூரோ அப்படின்றது சரியாக அப்படி தான் சரியாகுது. ஓகே. அப்படி தான் சரிப்படுத்திக்க முடியும்.
அப்போது இந்த பாதை எரிச்சல், பாதை மரத்து போகிறது, அதான் சர்க்கரைக்கு அறிகுறிகளாக எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் 2வது வாரத்துலேருந்தே மாற ஆரம்பிக்கும். ஓகே. அவங்களே அதை உணருவாங்க. எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் சரியாக சொல்லணும். வாழ்வியல் ஒழுங்குகளில் பயணிக்கும் போதே இவ்வளவும் மாறும். ஓகே. ஐயா, இன்னொரு விஷயங்க, ஆரோக்கியமான தூக்கத்திற்கும் சர்க்கரையின் அளவிற்கும் எல்லோருள்ள தொடர்பு என்னங்கய்யா? ஆரோக்கியமான தூக்கத்திற்கும் இப்போ இந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த மருந்துகள் ரசாயன மருந்துகள் தானே, வேதி மருந்துகள், ரசாயனங்கள் தானே, அது ஒன்றும் இயற்கையில் படைக்கப்படலையே. அப்போ இந்த மருந்துகள் உள்ளே போக போக இந்த வேதிப்பொருட்களை ரத்தத்தில் சரியான விகிதத்தில் கலந்து மிச்ச வேதிப்பொருட்களை தக்க வச்சு அது முழுமையாக ரத்தத்தில் கலக்காமல் அதை சிறுநீரக மண்டலத்துக்கு கொடுத்து வடிகட்டி வெளியே அனுப்புகிற வேலையை செய்யக்கூடியது கல்லீரல். இந்த கல்லீரலில் தினமும் ஒரு வேலைக்கு 500 mg, அதாவது 500 mg, 1000 mg மாத்திரைகளை போடுறாங்க. இவ்வளவு வேதிப்பொருட்களை கொடுக்க கொடுக்க அந்த கல்லீரல் எவ்வளோ தான் அதை தாக்கு பிடிச்சி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். கல்லீரலில் வேதிப்பொருட்கள் அதிகமாக சேர சேர மனப்பிரட்சியே வரும். மனதிற்குன்னு உடலில் ஒரு உறுப்பு கிடையாது. ஓகே. மனம் அப்படின்ற ஒரு புலனுக்கு உடலுக்குள்ளே என்ன உறுப்பு அப்படின்னா இல்லை, அது அருவமாக தான் இருக்கும், உருவம் கிடையாது. அதுக்கு ஒரு உருவமாக நீங்கள் ஒரு உறுப்பை கொடுத்தீங்கன்னா அது கல்லீரல் தான். போடுற அத்தனை வேதி மருந்துகளும் கல்லீரலை தான் பாதிக்கும். நீங்கள் விட்டமின் டேப்லெட் போட்டாலும் கல்லீரலை தான் பாதிக்கும். அப்போ அந்த கல்லீரல் மேலே அதனுடைய இயக்கம் சீர்கெட்டுச்சுன்னா தூக்கம் இருக்காது, மனமும் அமைதியாக இருக்காது, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் உள்ளே வந்துக்கிட்டே, இனம் புரியாத ஒரு பயம், இதெல்லாம் கல்லீரலினுடைய செயல்திறன் குறைஞ்சிருச்சுன்னா இனம் புரியாத பயமும் தூக்கமின்மையும் வரும், அச்சமும் வரும். ஆமாம். நன்றிங்க. மன அழுத்தத்திற்கும் இரத்தத்தின் சர்க்கரை அளவு திடீரென அதிகரிப்பதற்கும் அறிவியல் ரீதியான தொடர்பு உள்ளதாங்கய்யா. இதை எப்படி சமாளிப்பது? ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிக்கிறது. ரத்தத்தில் திடீர்னு அதிகரிக்கிறதுக்கு இப்போ தான் சோதனைகள் பண்ணும்போது தானே தெரியுது, லேப் டெஸ்ட் அப்படின்றது. இப்போ இன்றைக்கி யாருமே நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? ஏதாவது ஒரு லேபுக்கு போயோ இல்லை ஏதாவது டெஸ்ட், ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு. நம்ம தாத்தா பாட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல. ஆமாம். இன்றைக்கி ஒரு கடவுள் படைத்த அற்புதமான படைப்பு இந்த உடல். இதை சோதனை பண்ணி ஒரு கருவி தான் இன்றைக்கி சொல்லணும், நீங்கள் பர்ஃபெக்ட், ஆல்ரைட் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடிய சோதனைகள் இல்லை. என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க இந்த உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கருவிகள் இருக்குது. ஓகே. முழு ஆரோக்கியமாக இருக்குமான்னு சொல்கிறதுக்கு ஒரு கருவியும் இல்லை தானே. அப்போ தனக்கு தெரியாதா? இப்போ ஒவ்வொரு உயிரினமும் இப்படி தான் போய் சோதனை பண்ணுதா? படைக்கப்பட்ட பிற உயிரினங்கள் இருக்குல்ல, இதுங்கெல்லாம் தான் ஆரோக்கியமாக இருக்குன்னு எப்படி நம்புதுங்க? அப்படியே அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரமாட்டேங்குது மனிதர்களுக்கு. நான் ஆரோக்கியமாக தான், முழு ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் இப்போ ஒரு சில இடங்களுக்கு போகும்போது ஒரு சில இடங்களில் பேச சொல்லுவாங்க, நான் தவிர்க்கிறது உண்டு. அப்போ பேசும்போது என்னோடய முதல் கேள்வியாக நான் ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கேன், ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இங்கே யாரெல்லாம் முழு ஆரோக்கியமாக இருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னா, நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேர் தூக்குவாங்க? எல்லாருமே தூக்குவாங்க. தூக்குவாங்களா? இப்போ இதே கேள்வியை நான் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு டயபெட்டிக் இருக்குன்னா எத்தனை பேர் கை தூக்குவாங்க? சிலர் தூக்குவாங்க, யார் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் தூக்குவாங்க. சில பேர் அச்சத்தில் இருக்குமோ இல்லையான்னு தூக்குவாங்க. முழு ஆரோக்கியமாக இருக்கவங்க கை தூக்குறத விட இந்தந்த நோயை சொல்லி கையை தூக்க சொன்னால் அதில் அதிகமாக தானே இருக்குது. ஆமாம். இன்றைக்கி இப்போ இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மனசுக்குள்ளே நான் முழுமையாக ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இன்னொரு சோதனையோ ஒரு கருவி சோதனை கூட தான் எனக்கு சொல்லணும் அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்மேல் சுய நம்பிக்கையும், நம்பிக்கைன்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா நம்பிக்கைன்னா அடுத்தது சந்தேகம்ன்றது பின்னாடி வரும். ஓகே. அதனால் ஒப்படைப்பு, தன் உடல் மேல் முழு ஒப்படைப்போட நான் முழு ஆரோக்கியத்துடன் 100% உயிர்ப்புடன் இருக்கிறேன் அப்படின்னு வரணும், சொல்லணும்.
அதுதான் உண்மை, இயல்பு. அதான் அது இல்லாததுனால இந்த சந்தேகம். ஏன்னா இங்கே சுற்றி புனைவுகள் ஊடகங்கள் மூலிமா நிறைய ஓகே. புகுத்தப்பட்டுட்டே இருக்குது. 40 வயசுக்கு மேலேனா ஏதாவது ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும், ஏதாவது இருக்கும். வாழ்க்கை முறையை சரியாக வாழ்ந்தோன்னா 80 வயசுலேயும் ஒன்றும் நடக்காது. ஆமாம். சரியாக இல்லைன்னா 20 வயசுலேயும் பிரச்சனை வரும். நிச்சயம். அது அவரவர் கையில் தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் திடீர்னு அதிகரிக்க காரணம் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். நான் என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் சரியாக இல்லை, உணவில் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறது உள்ள சரியாக இல்லைன்னா உள்ளே உணர்த்திக்கிட்டே இருக்கும். உள்ளுணர்வுன்னு ஒன்று எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல, அது நம்மளை அந்த குரல் எல்லாருக்குள்ளேயுமே ஒலிக்குது. சுய பரிசோதனை மாதிரி. ஆமாம், அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன், சுய பரிசோதனை. அது உள்ள அந்த குரல் கேட்கும், எச்சரிக்கும். வரம்பு மீறக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கை உள்ள கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதை மீறி செய்யும் போது அந்த பயம் வரும். அப்போ வரும்போது போய் சோதனை பண்ணாங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். இதற்கு காரணம் என்ன? நான் தான் கெடுத்தேன், என்னுடைய ஒழுங்கினம் தான் காரணம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அதை உணர்ந்து தன்னை திருத்திக்கணும். ஓகே. அதை பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் எடுத்தாச்சா அடுத்த ஸ்பெஷலிஸ்ட், தீர்வுகளை வெளியில் தேடுவாங்க. இங்கே தன்னை திருத்திக்க மாட்டாங்க. இதில் தான் பிரச்சனையே. அப்போ இது திடீர்னு உயர்வதற்கு காரணம் இதில் மனமும் அடிப்படை. இன்றைக்கி உள்ள வேலை, இன்றைக்கி கணினி மயமாக்கப்பட்ட வேலைகள் அதிகம். அவங்க அதுலேயும் ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. உடல் உழைப்பு இல்லாத ஒரு வேலை அதுவும் ஒன்று. இன்னொன்று அழுத்தம், அதுக்குள்ளே முடிக்கணுன்ற டார்கெட்டு இப்படிலாம் வைக்கும்போது அந்த படபடப்பு இதெல்லாம் வரும்போது, அதாவது செரிமான மண்டலம் வயிற்றில் தான் இருக்குது, உடலில் தான் இருக்குது. ஆனால் அந்த செரிமானம் மனம் வழியாக தான் உடல் செரிமானம் பண்ணும். உண்ட உணவை செரிப்பது முழுமையாக உடல் அல்ல, மனம்தான் செரிக்கிறது. ஓகே. அப்படின்ற அடிப்படை புரிதலை புரிஞ்சுக்கணும். இதில் சமீப காலங்களில் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன உளவியல் ரீதியாக ஒரு தொய்வு ஏற்பட்டு ஒரு 40 வயது 35 வயதில். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களில் 20, 25, 26 அந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, உளவியல் ரீதியானால சரியாக சிந்திக்க முடியல, செயல்பட முடியல. அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா ஐயா? நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற எல்லார் கையிலையும் ஒரு கருவி இருக்கா? நிச்சயமாக. அது இல்லாமல் உலகம் இல்லை. அது இல்லாமல் இல்லவே இல்லை. பல்லு இல்லாதவங்க கூட பார்த்துடலாம், செல்லு இல்லாதவங்கள பார்க்க முடியாது, விளையாட்டாக சொல்கிற மாதிரி. இந்த கருவிகளிலே ஆட்பட்டு கிடக்கிறது. அதாவது மனித பிறவின்றது ஒரு அற்புதமான படைப்பு. இதற்கு சிந்தனை அப்படின்ற ஒரு அழகான வரம் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது எண்ணம், புத்தி, மனம், இதுகளோட சிந்தனை அப்படின்ற ஒரு சுய சிந்தனை அப்படின்ற ஒரு அற்புதமான, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, வரம் அது. இது இறைவன் நம்மளோட உறவாடுறது. ஓகே. இது நம்மளை ஒரு நெறிப்படுத்துறது. இதுதான் இந்த நெறிப்பட செய்யக்கூடிய இந்த சிந்தனை நமக்குள்ள மேன்மை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா இருக்கணும். இன்றைக்கி யாராவது சும்மா இருக்காங்களா? சும்மா இருக்காங்களா பாருங்கள், யாருமே சும்மா இல்லை. நீங்கள் சும்மா ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் சும்மா இருக்காங்களா? உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு பயணத்தில் போனால், நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள பயணத்தில் புகை வண்டியில் ரயிலில் போனோம்னா ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா தூரமாக இருக்கிற மலை மெதுவாக நகரும், அதுக்கு முன்னாடி இருக்கிற மரம் கொஞ்சம் வேகமாக நகரும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயல்லாம் வேகமாக நகரும். இதெல்லாம் ரசிப்போம். அந்த தண்டவாளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் ரொம்ப வேகமாக நகரும். ஓகே. கிட்ட வர வர இன்றைக்கி இது யார் ஜன்னலில் உட்காந்து பார்க்குறா? நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஏறி உள்ளே நடந்து போய் பாருங்கள், முதியவர்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் குனிஞ்ச தலையோடு இருக்கிறாங்க. அப்போ யாருமே சும்மா இல்லையே. இந்த ரசனை, அழகுணர்ச்சி இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட வரம், வேறு எந்த உயிரினத்துக்குமே வழங்கப்படலை. அதில் வாழவே இல்லையே. வாழலைன்னும் போது இன்னொரு
இன்னொருத்தங்க படைச்சதையும் இன்னொருத்தங்க செய்கிற இதையும் கேட்டு கேட்டு உள்ளே பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிட்டே இருக்குது, தேவையோ தேவையில்லையோ. ஆனால் அறிவு தகவல்கள் உள்ளே நிறையா போயிட்டே இருக்குது. அப்போ இதை நிரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனம் எப்படி நிதானமான நிலையில் இருக்கும்? அப்போது உங்கள் வாயிலிருந்து தானாகவே இந்த வார்த்தை வரும், ஸ்ட்ரெஸ். ரொம்ப அசிங்கமான வார்த்தை சொல்லப்போனால். நான் என்னோடய யோகா மாணவர்கள்கிட்ட சொல்கிறது, 5 வார்த்தை கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு. அப்புறம் எனக்கு டைம் இல்லை அப்படின்றது. அதான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், என்னால் முடியாது, எனக்கு டைம் இல்லை, டயர்டாக இருக்கேன். இந்த டயர்டாக இருக்குன்றதும் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே. சும்மா இது எல்லாமே ஏதாவது இதில் தமிழில் இருக்கா? தமிழில் சொல்லி பாருங்க, இது சொல்லவே வாய் வராது. நான் மனப்பிறழ்ச்சியில் இருக்கேன், நான் ரொம்ப கொதி நிலையில் இருக்கேன், என்னால் முடியாதுன்றது தமிழ் வார்த்தை. அதை கூட ஐ காண்ட் அப்படின்றவாங்க. அதே மாதிரி எனக்கு நேரமே இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் போய் சொல்கிறவங்க தான். எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது, நிதானமாக இருந்தால். அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிடணும். நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், அதை சொல்ல நான் டயர்டாக இருக்கேன்றதை அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த சோர்வுன்ற வார்த்தையே உள்ள நினைக்கவே கூடாது அப்படின்னு. நல்ல ஒரு உரையாடல். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் ஆகிய பழக்கங்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு எத்தகைய தீவிர விளைவுகளை உண்டாக்கும்? புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இல்லை, நோயாளிகள் சொல்ல இது ரெண்டையும் பயன்படுத்துகிறவங்க முழுமையான நோயாளிகளாக தான் ஆயிடுவாங்க. நோயாளிகள் தான் அவங்க. அப்போது இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு இதை எல்லாருமே பொதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையே சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்படை அழகான ராஜ உறுப்பான கல்லீரலையே கெடுத்துட்டோம். இதுக்கு ஒரு ஆங்கில பேரை வச்சு ஃபேட்டி லிவர், எனக்கு கிரேட் 1, எனக்கு கிரேட் 2, எனக்கு கிரேட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு மனிதர்கள் வந்துட்டாங்களே அப்படின்ற பார்க்கும்போது இது என்ன மனித கூட்டம் அப்படின்றதே அப்படி தோணுது. எனக்கு அப்படி தோணுது, அந்த மாதிரி தோணுது. இப்படி ஒரு நோயை கூட ஒரு பெருமையாக சாதாரணமாக சொல்லிக்கக்கூடிய நிலைக்கு பழகிக்கிருக்காங்களே இவங்க அப்படின்றது. இப்போ இந்த மது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இது இப்போ நாகரிகமாகிடுச்சு. இப்போ இது குடிக்காமல் இருந்தால் குடிக்காமல் இருக்கியா அப்படின்னு நம்மளை அப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இது இன்னைக்கு இது இன்னும் அப்படி போனால் ரொம்ப விரிவாக போயிடும். இதை பற்றி பேசினா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மது என்ற திரவம் இன்றைக்கி எப்படி தயாரிக்கப்படுது, அதில் உள்ள ரசாயனங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது போக 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 கல்லீரல், நம்ம இதில் உங்கள் கேள்வியில் முன்னாடி சொன்ன கல்லீரல்ன்றது தான் மனம் அப்படின்ற ஒன்றுடைய அழகான வெளிப்பாடு. அதையே சிதைக்கக்கூடியதான் மது பழக்கம். ஓகே. ராஜ உறுப்பு அதை. அப்போ அது செஞ்சு எல்லா பிரச்சனையும் தானே வரும். ஆமாங்கய்யா. அப்போ அதில் செரிமானம் தான் மோசமாக கெடும். அதே மாதிரி புகைப்பழக்கம் அப்படின்றது நுரையீரலை பாதிக்கக்கூடியது. அதாவது நான் யோக பயிற்சி மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்கிறது, இந்த உடலில் கழிவுகள் தேங்காமல் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. குடல் கழிவு நீக்கம், உடலின் குடல் கழிவு நீக்கம். இதை ஏன் சொல்கிறேன்னா, உடலும் குடலும் சுத்தமாக இருந்தால் மனசு சுத்தத்தையே நாடும். உடலும் குடலும் அசுத்தமாக இருந்தால் மனசு அசுத்தத்தை தான் நாடும். நீங்கள் இப்படிப்பட்டவங்களை பாருங்கள், அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களையும் மது அருந்தவங்களையும் பாருங்கள். அவங்க பணிபுரிகிற இடமோ இல்லை அவங்க சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு தொழிலையோ அவங்க டேபிளும் அவங்க ரூமும் சுத்தமாக இருக்காது. ஆனால் அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, பொருள் ஈட்டுவாங்க. ஆனால் இந்த சுத்தம் அகசுத்தம் தான் புறத்துலேயும் வெளிப்படும். புரியுது. அகமே இங்கே குப்பையாக இருக்குது அப்படின்னும் போது புறமும் அப்படி தான் இருக்கும். அப்போ அகமே கெட்டு போகுதுன்னா அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் நிதானமானவோ இதுவாகவோ இருக்காது. அதில் செரிமானம் சீர்கூடும் போது எல்லா பிரச்சனையும் வரும். சக்கரை மட்டும் இல்லை, கல்லீரல்
செயல்பாடு குறைஞ்சிதுன்னா ஒட்டுமொத்த உடலுமே ஆரோக்கியம் கெடும். முடி, தோல், கண், இதய துடிப்பு எல்லாமே கெடும். அந்த ஒரு பழக்கங்களால் வந்து நம்ம மனித உடலில் வந்து அத்தனை பிரச்சனைகளும் உண்டாக்கக்கூடிய ஒரு திரவியம் தான். அதாவது ஒரு பஞ்சு டயலாக் சொல்லலாம் இதில், யோகாவில் சொல்கிறது. குடிப்பழக்கமும் புகைப்பழக்கமும் இருப்பவர்களுக்கு முதுமை வருவதே இல்லை. ஏனென்றால் முதுமை வருவதற்குள் அவர்கள் உயிரோடு இருப்பதில்லை அப்படின்றது தான். நிச்சயம் பொருத்தமாக இருக்குங்கய்யா. ஆமாம். இன்னொரு பலரும் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, யோகா மூலம் சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியுமாங்கய்யா? யோகாவால் மட்டும்தான் முழுமையாக குணப்படுத்த முடியும். இது ஆணித்தரமாகவே சொல்லலாம். அற்புத கலை யோகக்கலை. உலகில் முழுமையான கலைகள் 3. ஓகே. யோகக்கலை, பரதக்கலை, மல்யுத்தம். இந்த 3ம் தமிழர்களுடைய அற்புதமான மரபுக்கலை. இந்த முழுமையான கலையில் நம்ம முன்னோர்கள் குருமார்கள் வடிவமைத்து கொடுத்த அற்புத கலை தான் யோகக்கலை. இதை முறையான ஆசிரியர்கள் மூலிமா, குருநாதர்கள் மூலிமா கற்றுக்கொண்டு அதை தினமும் செஞ்சால் என்ன, அதில் முழுமையாக ஒரு உடல் இயக்கம், ஒவ்வொரு உயிரினங்களிடம் இருந்தும் இறை உணர்த்தி, அந்த இறை உணர்த்தலில் அழகாக அதை வடிவமைத்து முன்னோர்கள் வழங்கிய அந்த அற்புத கலையை கற்றுக்கிட்டு செய்யலாமே. செஞ்சுட்டு முற்று முழுதாக குணப்படுத்திக்கலாம். எவ்வளோ ஆசனங்கள், அவ்வளோ ஆசனங்கள் பண்ண வேண்டாம். இன்றைக்குள்ள வாழ்க்கை முறைக்கு நம்ம ஆரோக்கிய மையத்து மூலிமா கொடுக்கக்கூடிய ஒரு 19 முறை, 20 கூட இல்லை, அதுலேயும் ஒன்று குறைவு தான். அது ஒன்றா சேர்த்துக்கணும்னா மூச்சு பயிற்சி சேர்த்துக்கலாம். 19 அடிப்படை பயிற்சிகள் எந்த வயதில் உள்ளவங்களும் செய்யலாம். அப்படி நம்ம வழங்குறது தான் அந்த பயிற்சிகள். அடி வயிற்று பகுதி, முதுகு தண்டுவடம், வயிற்றுப்பகுதி, செரிமான மண்டலம், ஜனன உறுப்பு மண்டலம், நரம்பு மண்டலம், எல்லா மண்டலங்களையுமே செயல்படுத்தக்கூடிய எளிமையான முறையில் வடிவமைச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது நான் மட்டும் இல்லை, எவ்வளோ ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை கற்றுக்கிட்டு, அதாவது பண்ண வேண்டியதை பண்ணுறதில்ல, ஓகே, பண்ணக்கூடாதது ஸ்கேன் பண்ணுறது, மாத்திரையை போடுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதை நிறுத்திட்டு இதை பண்ணாவே குணமாயிடும். அப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். தன் உடலை பேணாதவர்களை இறைவன் காப்பதில்லை, தன் உடலை பேணுபவர்களை இறைவன் என்றும் காப்பான். நிச்சயம். அதுதான். நிறைவாக ஒரு கேள்விங்க, சர்க்கரை நோயை நினைத்து பயப்படும் மற்றும் சோர்வடையும் மக்களுக்கு ஒரு யோகா மாஸ்டராக நீங்கள் கூறும் நம்பிக்கை தரும் செய்தி என்ன? உடல் அற்புதமானது. அது ஒவ்வொரு மணித்துளி நேரமும் தன்னைத்தானே சீராக வைத்து கொள்ளக்கூடிய முறையில் படைக்கப்பட்டுள்ளது என்பதை முழுமையாக உணர்ந்து, புரிந்து, உணர்ந்து அதனுடன் இன்பமாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்ட அற்புத படைப்பு இந்த மனித பிறவி. அப்படி வாழணும் ஒவ்வொருத்தங்களும். எதற்கும் கலங்கக்கூடாது, அச்சப்படக்கூடாது. இந்த ஆரோக்கியம் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளே வரவே வராது. அதனால் கலங்காதீர்கள், அச்சப்படாதீர்கள். ஆரோக்கியம் என்பது மிக எளிமையானது, ஆனால் அது வலிமையானது. அது ஒவ்வொருத்தருக்குள்ளுமே பொதித்து படைப்பு அருளப்பட்டிருக்கு. அந்த அருளை உணர்ந்து இன்பமாக வாழணும் அப்படிங்கிறது தான். மகிழ்ச்சி. ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்கய்யா. எல்லா கேள்விகளுக்கும் மனித செயல்முறைகளும் மனித வந்து உடலோட நம் செய்யும் தினமும் செய்யுமான ஒரு செயல்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, அதன் மூலம் என்ன தீர்வு, அந்த நம்ம வச்சிருக்கும் தீய பழக்கங்கள் அதை தவிர்த்து விட்டு என்ன மாதிரியான யோகா பயிற்சி, மனித உடல் சார்ந்த செயல்முறைகள் என்னெல்லாம் வந்து நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம்.